7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே வளர்ந்த சின்ன சின்ன மூலிகை செடிகளை தினசரி அவங்களுடைய உணவுல சேர்த்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க கடைசி வரைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்ந்தாங்க. ஆனா நம்மளுடைய இந்த அவசரமான உலகத்துல நம்ம அந்த மாதிரியான மூலிகைகளை எல்லாம் தினசரி நம்மளுடைய உணவுல சேர்த்திக்கிறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. அப்படிப்பட்ட உணவுகளை ஆரோக்கியமானதா மட்டும் இல்லாம சுவையானதாகவும் எப்படி நம்ம அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளுடைய உணவே அமிர்தம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில பிரண்டை அதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்றதுக்காக சித்த மருத்துவர் அருண் காத்துக்கிட்டு இருக்காரு. அவரை தொடர்ந்து பிரண்டை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு செஞ்சு காமிக்க போறாங்க ஐஸ்வர்யா ராகவ். வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் பிரண்டை. பிரண்டைக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பேர் காரணம் பார்க்கும்போது பாவனர் மிக தெளிவாக குறிப்பிட்றார். பிரண்டு இருப்பதனால் அது பிரண்டை. பிரண்டை செடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிரண்டு இருக்கும் இல்லையா? அதனால தான் அதற்கு பிரண்டை அப்படின்னு அதுக்கு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. நிறைய பிரண்டையோட வகைகள் நிறையா இருக்குது. களிப்பிரண்டை, சதுர பிரண்டை, முப்பிரண்டை, இப்படி நிறைய பிரண்டை வகைகள் இருக்குது. ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பிரண்டை. இந்த பிரண்டையோட வடிவத்தை பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்பு மாதிரியே இருக்கும். அதனால தான் அதுக்கு வஜ்ரவல்லி அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. வஜ்ரம்னா எலும்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வஜ்ராயுதம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எலும்புலேருந்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆயுதம், இந்திரன் வச்சிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கதை உண்டு. அந்த வஜ்ரம்ங்கிறது எலும்பை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். அந்த பெயருக்கும் இதுக்கு வேறு பேராக வச்சுருப்பாங்க. இந்த பிரண்டைக்கு வஜ்ரவல்லி அப்படின்னு வேறு பேர் வச்சுருப்பாங்க. எலும்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு உண்டு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரண்டையோட வேருக்கு உண்டு. அதாவது எலும்பு முறிதல் இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு பலகீனம் அடைதல் போன்ற விஷயங்கள் எல்லாமே இயல்பான முறையில் சரி செய்கிறதுக்கு இந்த பிரண்டையை பயன்படுத்துகிறதா நிறைய இலக்கிய ஆதாரங்களை பார்க்க முடியும். அந்த காலத்தில் முறிந்த எலும்பை கட்டுறதுக்கு பிரண்டையோட வேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரண்டையோட தண்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எலும்புகள் விரைவாக கூடுறதற்கும், அந்த காலத்தில் இருக்க மாதிரி அந்த காலத்தில் சர்ஜரிலாம் கிடையாது இல்லையா? அது இந்த மாதிரியான எலும்புகளை இணைப்புறதுக்கு, எலும்பு முறிந்த எலும்புகளை சேர்த்து கட்டுறதுக்கு, போர்க்காயங்கள் அவங்கள குணப்படுத்துறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பொருளாக இந்த பிரண்டை இருந்திருக்கு. இந்த பிரண்டையில் இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து அதிகமானது, அந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து அதிகமானது இயல்பான முறையில் இந்த முறிந்த எலும்புகளை கூட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் குடல் புண்ணு ஆற்றுவதில் இந்த பிரண்டைக்கு நிகராக வேறு எதுவுமே இருக்காது. அதாவது வயிற்று வலி, அல்சர்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண்ணை ஆற்றுவதற்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கும் ரொம்ப ஒரு முக்கியமான மருந்தாக இந்த பிரண்டையை நம்ம குறிப்பிடுவோம். இந்த பிரண்டையை வெவ்வேறு வகையிலையும் நம்ம உணவாக எடுத்துக்க முடியும். பொதுவாக பிரண்டையோட சுவைன்னு பார்க்கும்போது காரச்சுவை வாய்ந்தது தான். பொதுவாக நீங்கள் பிரண்டையை கையில் புழிஞ்சு சாறு எடுக்க முடியாது. அது கையில் புழிஞ்சிங்கனாலே அது கையெல்லாம் எரிச்சலாக இருக்கும். ஒரு காந்தல் விறுவிறுப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பிரண்டை. அந்த காரச்சுவையுமே அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த புண்ணை ஆற்றுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும். பொதுவாக நம்ம காரம்னா பயப்படுவோம். அந்த காரம் இல்லை இது. இந்த அறுசுவையில் இருக்கக்கூடிய காரமே வயிற்று புண்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த பிரண்டைன்னு சொல்லுவோம். பொதுவாக செரியாமை நோயால் அவதிப்படுறவங்களும் இந்த பிரண்டையை எடுத்துக்கலாம். செரியாமைன்னு சொல்லும்போது இன்டைஜஷன் அப்படின்னு குறிப்பிடுவோம். அஜீரணம், இந்த அஜீரணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாமே இந்த பிரண்டையை எடுத்துக்கும் போது அந்த அஜீரணமும் சரியாகும். இந்த வயிற்றுப்புன்னு சொல்லக்கூடிய குண்மம் அப்படின்னு நம்ம இதை குறிப்பிடுவோம். வயிற்று வலி, அல்சர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இலக்கியத்தரமாக சொல்லணும்னா குண்மம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பர் குண்ம நோயினால் தான் அவதிப்பட்டு அவங்க அக்கா மங்கையர்க்கரசி விபூதியை கொடுத்து சரி பண்ணதாக ஒரு கதை உண்டு. குடரோடு முடக்கி அப்படின்னு அந்த குண்ம நோயை அப்பர் குறிப்பிடுவார். அதை தான் குண்மம்னு சொல்லுவோம். அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை இந்த பிரண்டை கொண்டு. அது இல்லாமல் குழந்தைகளுக்கு வரக்கூடிய செரியாமை நோய், இந்த சின்ன குழந்தைக்கு ஏற்படக்கூடிய செரியாமை நோய்க்கும் இந்த பிரண்டையை பல்வேறு வகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னாலும் அவங்களுக்கு அது குடலுக்கு வலுவை தரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கதாக இருக்கும். உடலுக்கு எலும்புகளுக்கும் உடல் வலியை தீர்ப்பதற்கும் ஒரு முக்கியமான மருந்தாகவும் இந்த பிரண்டை இருக்குது. இப்படி பல்வேறு நன்மைகள் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரண்டையை வச்சு ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற இன்க்ரீடியன்ட் பிரண்டை. கேக்டஸ் ஃபேமிலியை சேர்ந்த இந்த பிரண்டையில் எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் கட்டுறதுக்கு போன் ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரண்டையை வச்சு கட்டினதாக சொன்னார் டாக்டர் அருண். கேட்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இவ்வளவு மெடிசினல் வேல்யூ இருக்கிற பிரண்டையை நாம் ஃபுட்டில் நிச்சயமாக சேர்த்துக்கணும் இல்லையா?
பிரண்டையில் நீங்கள் துவையல் சாப்பிட்ருப்பீங்க, பிரண்டையில் நீங்கள் ரசம் கூட சாப்பிட்ருப்பீங்க. சில நாட்டு மருந்து கடைகளில் வந்து பிரண்டை பொடி கூட விற்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிஷ். இன்றைக்கி நம்ம பிரண்டையை வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை குழம்பு தேவையான பொருட்கள்: பிரண்டை, புளி கரைசல், பூண்டு, வெங்காயம், தக்காளி, வெல்லம், மிளகாய்த்தூள், கடுகு, சீரகம், வெந்தயம், உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய். குழம்பு பண்ணுறதுக்கு இந்த பிரண்டை எப்படி இருக்கணும் அப்படின்னா எலசான பிரண்டையாக இருக்கணும். இப்போ கையில் ஒடிச்சா இது ஒடியணும். இங்கே பார்த்தீங்கன்னா எலசாக இருக்குது பாருங்கள், கையில் ஒடிச்சா ஒடியுது. கிள்ளும்போது இதில் மெடிசன் ஸ்மெல் தான் வரும், கவலைப்படாதீங்க. ஆனால் குழம்பு வந்து அந்த மாதிரி இருக்காது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வானொலி சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விடலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ரெண்டு கருவேப்பிலை, அப்புறமா ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஆட் பண்ணும்போதே பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், துவையல் அரைக்கிறதுக்கு பிரண்டையை யூஸ் பண்ணும்போது அந்த பிரண்டை கொஞ்சம் திக்காக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நம்ம குழம்பு பண்ணும்போது அந்த பிரண்டை ரொம்ப தின்னாக இருக்கணும், அதாவது எலசான பிரண்டையாக இருக்கணும். இது பச்சை வாசனை போன அப்புறம் நல்லா வதங்கி வரும்போது தக்காளியை ஆட் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்கும், தக்காளியை ஆட் பண்ணலாம். நான் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளியை ஆட் பண்ண போகிறேன். இந்த பிரண்டை குழம்பு கிட்டத்தட்ட ஒரு புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம எந்த பருப்பெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. தக்காளி கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பிரண்டை ப்ளஸ் கொஞ்சம் காரப்பொடி சேர்க்க போகிறோம். தக்காளி கொஞ்சம் நல்லா கரைஞ்ச அப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி விடலாம். இது ஒரு 2 to 5 minutes வந்து நல்லா கொதிச்ச அப்புறமா இதில் நம்ம புளி தண்ணியை விட்டுட்டு, புளி தண்ணி இதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், திக்காக எடுக்கணும் புளி தண்ணியை. புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதில் கொஞ்சமாக புளி தண்ணி விடணும். ப்ளஸ் தேவையான அளவு உப்பு.
இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வத்தி வரும்போது இறக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா பிரமாதமான பிரண்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொதிக்கணும், கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகணும், அதே மாதிரி இந்த கலவை வந்து சேர்ந்து கெட்டியாக கொதிச்சு வரணும். பிரண்டை குழம்பு கமகமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சாக இப்போ கொஞ்சமாக வெல்லத்தை ஆட் பண்ணி இறக்கிடலாம். அதிகமாக வெல்லத்தை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். அந்த காரத்தை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் இந்த வெல்லம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக சூப்பராக இருக்கும். வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு, குழம்பும் நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ நாம் இதை அணைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிரண்டை குழம்பை நீங்கள் சாதத்தோட மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, இட்லியோட சாப்பிடவும் பிரமாதமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வெல்லமும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நான் வெல்லத்தை வந்து எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். பட் வெல்லம் ஆட் பண்ண டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிரண்டையை மட்டும் நீங்கள் வாங்கும்போதோ இல்லை செடியிலேருந்து எடுக்கும்போதோ இலசான பிரண்டையாக பார்த்து எடுத்துட்டால் இந்த குழம்பு ரொம்பவே ருசியாக அமைஞ்சிடும். பிரண்டை குழம்பு பேரே நல்லா இருக்கு இல்லையா? பிரண்டை துவையல் நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இது வித்தியாசமாக பிரண்டை குழம்பு. இதுலேயும் பாருங்கள், எல்லா சுவையோட தன்மையும் இதில் இருக்குது. பிரண்டை வந்து காரச்சுவை நம்ம குறிப்பிட்டோம். ஏற்கனவே அதில் கொஞ்சம் மண்டவெல்லம் போட்டிருக்காங்க, அது இனிப்பாக இருக்கும். புளிக்கரைசல் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து எல்லாமே அந்த பிரண்டையோட காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான். இது ரொம்ப கடுமையான காரம் வாய்ந்த மூலிகைகள் ஒன்று தான் இந்த பிரண்டை. நான் முதலே குறிப்பிட்டேன் இல்லையா? அதை அப்படியே சாறு எடுத்தால் கூட கைகள்லாம் வந்து காந்தலாக இருக்கும். அதான் இளம் பிரண்டையை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இளம் பிரண்டை தண்டை வந்து பயன்படுத்தும் போது அதில் ரொம்ப காரம் இருக்காது. அதை ஈடுகட்டக்கூடிய தன்மையாக இந்த புளி கரைசல், அப்புறம் இருக்கக்கூடிய மண்டவெல்லம், இது எல்லாமே பயன்படும். ஒரு அமிர்தமான உணவாக தான் இந்த பிரண்டை குழம்பு இருக்கும். இந்த வயிற்று வலியினால் அவதிப்படுறவங்க எல்லாமே இந்த பிரண்டை குழம்பு எடுத்துக்கலாம். அல்சர் அப்படின்னு சொல்கிறவங்க, சரியாமை நோயினால் எப்போதுமே அவதிப்பட்டு இருக்கிறவங்க, அதாவது என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகலை, புளிச்சு எப்பமாக வருது, வயிறு திம்முன்னு இருக்குது, வயிறு மத்தளம் போல் இருக்குது, தட்டினா சத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லாமே இந்த பிரண்டை குழம்பு எடுத்துக்கலாம். பொதுவாக நேரம் தவறி சாப்பிட்றவங்க, இல்லை அதிகமாக கோபப்படுறவங்க, இவங்களுக்கு தான் இந்த சரியாமை நோய் வரும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லாமே இந்த பிரண்டை குழம்பு எடுத்துக்க முடியும். 45 வயசுக்கு பிறகு, மெனோபாஸுக்கு பிறகு வரக்கூடிய எலும்பு பலகீனம், ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உள்ள வயதில் உள்ள பெண்களும் இந்த பிரண்டை குழம்பை பயன்படுத்தினாங்கன்னா அந்த எலும்புகள் உறுதிப்படுறதுக்கு, ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் மெனோபாஸுக்கு பிறகு, அதை இயல்பான முறையில் சரி செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பிரண்டைன்னு சொல்லுவோம். அதனால் 45 வயது கடந்த பெண்களும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த பிரண்டை குழம்பு எடுத்துக்கலாம். பொதுவாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நல்ல இயல்பான நிறையில் ஒரு செரிமானத்தை தூண்டி வயிற்று புண்களை முழுமையாக ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்ததாக அந்த பிரண்டை குழம்பு இருக்கும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.